இவர் சிரியாவில் உள்ள டமஸ்கு பட்டணத்திலே பிறந்தவர். இவருடைய தந்தையோ நிதி அமைச்சராக கலிப்பாசிடம் பணி செய்தவர். இந்த ஜான் கிறிஸ்தவ அடிமைகளை மீட்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதே அவரது குறிக்கோளாக ஒரு செயலாக இருந்திருக்கிறது. எனவே கிறிஸ்தவ அடிமைகளை மீட்பதிலே மிகவும் கல்வியிலே சிறந்து விளங்கியவர் கோஸ்மான். இவரது தந்தை அந்த அடிமையிடம் தனது மகன் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே கோஸ்மானிடம் தனது மகனை ஜானை அனுப்பி கல்வி பயில செய்தார். ஜானும் மிகவும் சிறந்த விதத்திலே கல்வியை கற்றார். எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற பொழுது அரசவையிலே ஆலோசகராக அவரை தேர்ந்தெடுத்தார்கள். ஆலோசகர் என்கும் பொழுது ஹைலி இன்டலெக்சுவலாக இருந்தால்தான் ஆலோசகராக எடுத்துக்கொள்ளுவார்கள். எனவே அவர் ஆலோசகராக இருக்கின்ற சமயத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. மிக சிறந்த விதத்தில் ஆலோசனை வழங்கி வந்த அரசருக்கு ஆலோசனை வழங்கி வந்தவர், அவர் மீது ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. டமாஸ்கஸ் பட்டணத்தை அழிப்பதற்காக இவர் திட்டம் தீட்டுவதாக அவனே போட்டு விட்டான். இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கிறானோ. எனவே என்ன நடக்கிறது? அரசன் அவரை பிடித்து வர செய்கிறான். மக்கள் கூட்டத்தின் முன்பாக அவரது வலக்கையானது வெட்டப்படுகிறது. அங்க அப்பா நிதி அமைச்சர், இவர் ஆலோசகர், இவரது வலக்கையானது வெட்டப்படுகிறது. ஆனால் இந்த ஜானோ மரியன்னையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறார் அந்த காலத்திலேயே. எனவே மரியன்னையை நோக்கி கண்ணீர் வடிக்கிறார். அம்மா, நான் நிரபராதி, நான் எந்த தப்பும் செய்யல, எந்த திட்டத்தையும் நான் தீட்டவில்லை. ஆனால் எனது வலக்கை துண்டாடப்பட்டு விட்டதே, அம்மா தாயே என்னை காப்பாற்றுங்கள் என்று. என்ன நடக்கிறது? இடக்கையால் வலக்கையை அந்த வெட்டதை எடுத்து ஒட்டுறாரு, ஒட்டிக்கிச்சு. அன்னையின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் அவரது நேர்மையான மனமும் கிறிஸ்தவர்களை அடிமைகளை விடுவிக்க இவர் எடுத்துக்கொண்ட மாபெரும் முயற்சியும் அவருக்கு இந்த நற்செயலை செய்ய வைத்தது, கை ஒட்ட வைத்தது அன்னையின் பரிந்துரை. அன்புக்குரியவர்களே, அனுதினமும் நாமும் கோயிலுக்கு வருகிறோம். ஆனால் அன்னையின் மீது நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த புனித ஜானை போல அன்னையின் மீது, அவர் மகன் இயேசுவின் மீது, நற்கருணை ஆண்டவர் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு எதை கேட்டாலும் அந்த அம்மா தனது மகனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கின்ற மாபெரும் சக்தியாக இருக்கிறார்கள். சக்தி அந்த அம்மா. எனவே இன்றைய திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே அருளாளரான புனித ஜானின் வழியாக அவரிடம் காணப்பட்ட த ஃபவுண்டேஷன் ஆஃப் விஸ்டம் என்கிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். புனித அகுஸ்தினர் தாஸ் காப்பிட்டாலுக்கு இணையான ஒரு புத்தகம் அது, த ஃபவுண்டேஷன் ஆஃப் விஸ்டம். அது அகில உலகமெங்கும் பாராட்டப்படுகின்ற ஒரு புத்தகம். எனவே அப்படிப்பட்ட தனது திறமையை ஆண்டவனுக்கென்று முழுமையாக, ஆண்டவனின் மகிமைக்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தான் இந்த மனிதர்.
இந்த புனிதர். எனவே நாமும் ஆண்டவன் நமக்கு கொடுத்த திறமைகளை வைத்துக்கொண்டு ஆண்டவனின் அதிமிக மகிமைக்காக நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் செய்கின்ற அந்த உன்னதமான நிலையை கேட்டு இன்றைய புனிதரிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.